عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله: إذا ذكر الله وجلت قلوبهم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க இந்த பள்ளிவாசலிலே சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்ஆவுடைய நேரத்திலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நம் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான மீலாத், அவர்களுடைய வருகை இந்த உலகத்தையே ஒளிவீச செய்துவிட்டது. அந்த ஹாத்தமுன் நபியீன் என்று சொல்லக்கூடிய இறுதி தூதராக கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். காட்டுமிராண்டி தனத்திலிருந்து காருண்யர்களாக மாற்றி சஹாபாக்களாக அவர்களை உருவாக்கினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 1,00,000 சொச்ச நபிமார்கள் தோன்றி எப்பொழுதெல்லாம் மக்கள் வழிதவறி கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்களோ, மக்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு அந்த நபிமார்கள் வந்து நேர்வழிப்படுத்தினார்கள். மறுபடியும் 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 இந்த மக்கள் மறந்து இறைவனை விட்டு தூரமாகக்கூடிய நேரம் எல்லாம் இந்த இறை தூதர்கள் இறைவனோடு அந்த மக்களை இணைத்தார்கள். அதில் இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அவர்களுடைய உம்மத்தினர்கள் கியாமத் வரை வரக்கூடிய உம்மத்தினர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதுமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இறை தூதர். அவர்களை நபியாக வைத்துதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி அல்லாஹ் இந்த அகில உலகத்தையும் அத்தனை படைப்புகளையும் நிர்வகிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருந்து அதை மலக்குகள் மூலமாக ஒவ்வொரு துறைகளையும் செயல்பாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறுதி நபியாக இருந்து கியாமத் வரை வரக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களுடைய ஒப்பற்ற தலைவராக வழிநடத்தக்கூடிய ஒரு ரசூலாக இறை தூதராக இருக்கும் நிலையில் தன்னுடைய பிரதிநிதிகளான இறை நேசர்களை கொண்டு இந்த உலகத்தில்
அந்தந்த நேரத்தில் அந்தந்த பகுதியில் எந்த மக்கள் எல்லாம் தடம் பிறண்டு செல்கிறார்களோ, ஈமானுடைய வலுவிழந்து அவர்கள் நிற்கிறார்களோ, அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் தூரமாகி கொண்டிருக்கிறார்களோ, அந்தந்த நேரத்தில் இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடிய வலிமார்களை கொண்டு, நல்லோர்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனுடைய பல வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள். வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறுகிறான். ஈமான் கொண்டவர்களே என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லும் பொழுது நாம் தான் அவர்கள் என்று நினைக்கிறோம். தப்பு கிடையாது. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் கொடுங்கள். ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நிறைய இடத்தில் சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்கள், கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த தங்குமிடம் இருக்கிறது. எல்லாம் சொல்றான். இந்த இடங்களில் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் நம்மை முன்னிலைப்படுத்துகிறோம். நானும் அந்த ஈமான் கொண்டவர்களில் ஒருவன் தான், நானும் மூமின் தான், நானும் முஸ்லிம் தான். சரியான விஷயம்தான். ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடக்கூடிய ரப்பு அந்த ஈமான் கொண்டவர்கள் யார் என்று இலக்கணம் தரும் பொழுது அங்கே நாம் அதற்கு தகுந்தவர்களா என்று முதலில் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுவார்கள். நாமளும் தொழுறோமே, அவன் நாம மூமின் தானே. தொழுறவர்கள் மூமின் அல்லாஹ் சொன்னா பரவாயில்ல, தொழுகையில் பயபக்தியோடு தொழுபவர்கள் அந்த மூமின்கள். எங்க இருக்கு நம்மள்ட்ட பயபக்தி? அப்ப இறைவன் சொன்ன ஈமானியத்தனம் நம்மில் இல்லை என்பது நமக்கு கொஞ்சம் வெளிச்சமாகிறது. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான விளையாட்டுகளை விட்டும் கேளிக்கைகளை விட்டும் தேவையற்ற செயல்கள் இருந்து அவர்கள் தங்களை முற்றிலுமாக தடுத்துக் கொள்வார்கள். அந்த பண்பு எங்கே நம்மிடம் இருக்கிறது? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? பல இடத்துல ஈமான் கொண்டவர்கள் கூடும் பொழுது அது நான் தான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப ஈமான் கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை அளவுக்கு அதிகமாக காதலிப்பார்கள். இந்த உலகத்தின் அத்தனை விடவும் அவர்களுக்கு இறைவனுடைய பிரியம் அதிகமா இருக்கும். எங்க இருக்கு நமக்கு? அடுத்து நாம் ஓதிய வசனம், இன்னமல் முஃமினூன், மூமின்னு சொன்னா யாரு தெரியுமா? நான் 5 வேளை தொழுகிறேன், நானும் மூமின். நானும் பள்ளிவாசலுக்கு வர, நானும் மூமின். இது வரல. இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்கள் முன்னால் சொல்லப்பட்டால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் உள்ளத்தில் ஒரு அச்சம் நிலவும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனங்களும் அத்தாட்சிகளும் இறைவனுடைய அந்த பிரம்மாண்டமான ஆற்றல்களை பற்றி சொல்லப்பட்டால் அவர்கள் ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ, அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். அவர்கள் எண்ணம் முழுக்க நான் வாழ்வது அல்லாஹ்வை கொண்டுதான் என்ற அசைக்க முடியாத எண்ணம் இருக்கும். இந்த மூன்றையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இப்போ ஈமான் கொண்டவர்கள் சொல்லும் பொழுது நாம் தான் முன்னிலைப்படுத்தினோமே. இப்ப அல்லாஹ் சொன்ன இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எங்கே நாம் இருக்கிறோம்? எந்த இடத்தில் நாம் இந்த குவாலிட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது மூமின் என்று சொல்வதற்கு? இப்போ நாம் எங்கேயோ we are lacking. நாம் அந்த இடத்தில் மூமினாக இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றை நாமே தேற்றிக் கொண்டு வாழ்கிறோம்.
அதாவது ஈமானுடைய விளிம்பில் மட்டுமே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய உச்சமாக இறைவன் சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் அடைவதும் இல்லை, அதை அடைவதற்கான வழிகளை நாம் தேடுவதும் இல்லை. இங்கேதான் நமக்கு வலிமார்கள், இறைநேசர்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் மூமின்கள் தான், தொழக்கூடிய மூமின்கள். இறைவன் சொல்லக்கூடிய அந்த தொழுகையிலும் பயபக்தியோடு மன ஓர்மையோடு சொல்லுவார்கள் என்று சொன்னானே, அந்த மூமினாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மூமின்களான வலிமார்களை நாம் தேடி செல்ல வேண்டும். நமக்கு அல்லான்ற பேரு கேட்டா ஒரு 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 பயபக்தின்னு ஒண்ணு வருது. ஆனால் அதுதான் உண்மையிலே பயமா? அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம், தக்பீர் கட்டுறோம், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்றோம், என்ன பயம் வருது? அது என்ன மாதிரியான பயம்? பயம்னா என்ன? சிங்கத்தை பார்த்து பயப்படுவதா? புலியை பார்த்து பயப்படுவதா? ஒரு கடன்காரன் வருகிறான் என்ற ஒரு பயம் வருமே, அந்த பயமா? ஒரு மேடையில் ஏறப்போகிறோம், ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்றாங்க, எந்த மாதிரியான பயம் இறைவனை பார்த்து நமக்கு வர வேண்டும்? அல்லாஹ் என்று சொன்னவுடன் எப்படிப்பட்ட பயபக்தி நம் உள்ளத்தில் உதிக்க வேண்டும்? இப்படி பயபக்தியோடு வாழக்கூடிய மூமின்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த எண்டில் இருக்கிறோம், அவர்கள் 7 வானத்தை தாண்டி அந்த எண்டில் இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான மூமின்கள், அல்லாஹ் தேடக்கூடிய மூமின்கள் அவர்கள் தான். நாம் அத்தகைய மூமின்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் என்று சொன்னவுடன் பயபக்தியுடன் அந்த 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 தக்வாவை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடியவர்களோடு நாம் சென்று சேர வேண்டும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் ஈமான் கூடிக்கொண்டே போகும். நாமளும் சில நேரத்தில் குர்ஆன் ஓததான் செய்யறோம். நமக்கு எந்த ஈமான் எந்த அளவுக்கு ஏறி இருக்கிறது? அது உண்மையிலே அந்த ஈமான் உயர்ந்திருக்கிறதா? அந்த ஈமான் வளர்கிறதா? அப்ப அப்படிப்பட்ட மூமின்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் வியாபாரத்தையோ, நாமளும் அல்லாமல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் தான் அங்க கொடுக்குறான், அல்லாஹ் தான் நம் தேவையை நிறைவேற்றுகிறான், அல்லாஹ் தான் என்ன வாழ வைக்கிறான். எப்பயாவது சொல்றோம், யாராவது கேட்டா ஆமா 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 நீங்க சொல்றது கரெக்டு தான் வரைக்கும் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும்? என் வியாபாரம், என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய பொருளாதாரம், இப்படிதான் போகும். இப்ப அல்லாதான் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் கொஞ்சம் அல்ல அந்த பிசினஸ்ல லாஸ் கொடுத்துட்டாலோ, கொஞ்சம் கடன் தொல்லைகள் தலைக்கு மேல் நின்றாலோ, பிரச்சனைகள் தலையில் கை மீறி போய்விட்டாலோ, அப்ப அந்த வார்த்தை அவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது என்ன ஒரு தவக்குல்? இது அல்லாஹ்வை சார்ந்த வாழ்க்கையா இது? அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இறைச்சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய மூமின்கள் இந்த உலகத்தில் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த மூமின்கள் யார்? அந்த நல்லடியார்கள் யார்? அவர்கள்தான் இறைவனுடைய வலிமார்கள். அல்லாஹ்வும் வலிதான், அல்லாஹ்வும் நேசன்தான், தன்னை நேசிக்கக்கூடியவர்களுடைய நேசன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய நேசனாக இருக்கிறார். யார் அந்த ஈமான் கொண்டவர்கள்? நம்மள மாதிரி ஈமான் கொண்டவர்கள் அல்ல. இந்த குவாலிட்டிஸ்ல யார் வாழுகிறார்களோ அந்த இறை நேசர்களுடைய நேசனாக ரப் இருக்கிறார். அதனால்தான் நாம் நல்லடியார்களை, பெருமானாரை கொண்டாடக்கூடிய நாம், பெருமானாரை பின்பற்றக்கூடிய நாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தையும் தூதுவத்தையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், அவர்கள் வழிகாட்டி தந்த இறை நேசர்களை காலம் காலமாக எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் வலிமார்களையும் நமக்கு அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வலிமார்களையும் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இறைவன் குர்ஆனில் சொன்ன அந்த பக்குவங்களும் குணநலன்களும் நமக்கு ஏற்படும். அந்த இறை நேசர்களுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களும் இறை நேசர்கள் தான். அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த பாதையிலே ஒரு மூமின் முன்னேறும் பொழுது இறை நேசர் என்ற பாதை கடந்துதான் அவர்கள் சஹாபாக்களாக மாறினார்கள். அவர்களும் சஹாபாக்கள் என்ற அந்தஸ்தோடு சேர்த்து இறைவனுடைய நேசர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம்.
அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் உள்ளம் நிலை குலுங்கியது. குர்ஆனுடைய வசனங்கள் அவர் முன்னால் சொல்லப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. இரவு நேரத்தில் மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க பார்க்க போவாங்க. நம்ம பார்த்திருக்கோம், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு ஊர்வலம் வருவார்கள். மக்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக ஒரு தலைவர் போல் அல்லாமல் சாதாரண நபர் போல் வருவாங்க. ஒரு பெண் பால் ஊத்தின, பால்ல தண்ணி ஊத்த சொல்றாங்க, உங்க அம்மா ஊத்த மாட்டேன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை கேட்டிருப்போம். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போறாங்க. ஒரு வீட்டில் ஒரு மனிதன், ஒரு வாலிபன் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு நடுராத்திரி நேரத்துல நல்ல சத்தமா பாட்டுகளை படித்து கொண்டு ஒரு அனாச்சாரமான மோசமான பழைய ஜாகிலியத்துடைய ஜினாக்களை எல்லாம் சத்தமா பாடிக்கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு கேட் வழியா போகாம கையும் களவுமா பிடிக்கணும். கேட்டை திறக்கிற சத்தம், வீட்டை திறக்கிற சத்தம் கிட்ட அமைதியாயிடுவான்ல. அதனால இப்படி ஒரு தப்பு செய்யறானே, தேவையில்லாத அருவருக்கத்தக்க பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறானேன்னு அப்படியே வீட்டுல எதிரி குதிச்சு உள்ள போனாங்க. சொன்னாங்க, இன்னக வலன்த அன்னல்லாஹ யஸ்துருக வ அன்த ஃபீ மஅசியதி, அல்லாஹ்வுடைய மார்க்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவம் செய்து கொண்டு அல்லாஹ் உன்னை அப்படியே மறைச்சிடுவான்னு நினைக்கிறியா நீ? அல்லாஹ் உன்னை வெளிப்படுத்த மாட்டான்னு நினைச்சியா நீ? அல்லாஹ்வுக்கு நீ செய்யக்கூடிய இந்த கேவலம் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? கேட்டது யார்? அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவர் எவ்வளவு விவரமானவரா இருப்பார் பாருங்க. அந்த நபர், அந்த பையன் சொன்னா, யா அமீருல் முஃமினீன், கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, ப்ளீஸ் வெயிட். நான் பாவம் செஞ்சேன், ஓகே அக்செப்டட். நான் ஒரு தவறு செஞ்சேன், அசைத்து மஅசியத்தன் வாஹிதத்தன் வ அன்த ஃபீ ஸலாஸ மஆசி, நான் செஞ்சது ஒரு தவறு, நீங்கள் 3 தவறை செய்திருக்கிறீர்கள். என்னப்பா சொல்ற? ஆடி போய்விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஜஸ்ஸசு, நீங்கள் அடுத்தவர்களுடைய குறையை ஆராயாதீர்கள்னு சொன்னான். நீங்க எப்படி நான் பாடுற பாட்டை நீங்க கேட்டீங்க? நின்று ஸ்டன் ஆயிட்டாங்க, அமைதியாக நின்று விட்டார்கள். அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்கிறார், நீங்கள் ஒருத்தருடைய வீட்டிற்குள்ளே நுழைந்தால் வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, யாருடைய வீட்டுக்கும் புறவாசல் வழியாக போயிடாதீங்க, வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ்ல போய் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போகணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல. நீங்க எப்படி செவரேறி குதிச்சு உள்ள வந்திருக்கிறீங்க? நம்பர் 2. மூன்றாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இதா லா தத்குலு புயூதக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் வீடல்லாத இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா பெல் அடிச்சு அனுமதி கேட்டு சலாம் சொல்லி உள்ள போனோம்னு சொன்னான் அல்லாஹ். 3வது வசனத்தையும் நீங்க பின்பற்றவே இல்லை. இந்த 3 பாவத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களே, நான் ஒரே ஒரு பாவம் செய்தேன், அதை தடுக்க வந்த நீங்கள் 3 தவறை செய்திருக்கிறீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதுன்னு சொன்னோன்னே அமைதியாகிவிட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா, உன்னை நான் மன்னிச்சிடுறேன், நீ இந்த வசனத்தை விட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல வார்த்தையா சொல்லிட அப்படின்னு சொன்னவுடன் உமர் நாயகம் அவனை மன்னித்து விட்டு விட்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு கைது செய்வான்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். வந்தது யாரு, பேசினது யாரு, இவங்க பொசிஷன் என்ன, அவன் பொசிஷன் என்ன? ஆனால் ஒரு குர்ஆனுடைய வசனம் அங்கே சொல்லப்பட்டவுடன் தன்னுடைய ஆட்சி, அதிகாரம், கம்பீரம், ஆணவம், எதிரில் இருக்கக்கூடியவன், தனக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஜை, எதையும் பார்க்கவில்லை, அப்படியே அவனை விட்டு விட்டு சென்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல் இன்னொரு சம்பவம், நைட்ல போறாங்க, சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயசானவர் வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவர் பார்த்தால் அவர் அம்மா
மது ஊற்றுகிறார்கள், இவர் குடித்துக் கொண்டிருக்கிறார். வயசானவர்கள் எப்பொழுதுமே கண்ணியமாக பார்க்கப்படக்கூடியவர்கள். ஒரு சமுதாயத்தில் பெரியவர்கள் என்ற மரியாதை இருக்கும், அவர்கள் போனால் சிறியவர்கள் மரியாதை தருவார்கள், இப்படித்தானே பார்க்கிறோம். அப்போ அவர் வீட்டுக்குள்ளே போய் தன் மனைவி மதுவை ஊற்றி கொடுத்து குடித்துக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்ன நீங்க இவ்வளவு பெரிய வயசாயிடுச்சு, நீங்க உங்க சமுதாயத்திற்கு வழிகாட்டணும், குடும்பத்துக்கு நீங்க வழிகாட்டி நீங்க என்ன இப்படி ஒரு தவறு செய்றீங்க என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், அல்லாஹ் உங்களை வேவு பார்க்காதீர்கள் என்று குர்ஆனில் சொன்னவுடன் நீங்க எப்படி இந்த தவறை செய்தீர்கள்? நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டுல என் மனைவி எனக்கு ஊற்றி கொடுக்க நான் குடிக்கிறேன், ஆனால் நீங்கள் இதை பார்த்து விட்டு எனக்கு எவ்வளவு அது வெக்கமா போயிடுச்சு, எனக்கு எவ்வளவு அது மனவேதனை தருகிறது, ஒரு மூமினுக்கு மனவேதனை தரக்கூடிய செயலை நீங்க செய்து விட்டீர்கள் என்று சொன்னவுடன் உமர் நாயகம் தன்னுடைய ஆடையை பிடித்து கடித்துக் கொண்டே வெளியில அழுதுகிட்டே போயிட்டாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேனே, அவர் சொன்னது கரெக்ட் தானே, உன்னுடைய குர்ஆனுடைய வசனங்கள் நீ சொன்ன வார்த்தைக்கு மாறு செஞ்சிட்டேனே, ஒரு மோமினுடைய மனவேதனை படுத்துவது எவ்வளவு மோசமானதுன்னு கண்மணி நாயகம் சொல்லியிருக்க, நான் அதை செய்து விட்டேனே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே போறாங்க. நினைக்கிறாங்க நல்ல சபைக்கெல்லாம் வருவாரு, பயானுக்கு வருவாரு, தொழுவ வருவாரு, இப்ப நான் வேற பார்த்து விட்டதனால் இனி அவர் வராம போயிடுவாரு, இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேனே என்று அவர்கள் மனம் வருத்தப்பட்டு கொண்டே போகிறார்கள். தினமும் பள்ளிக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த வயசானவர் வந்திருக்காரா பார்ப்பாங்க, வரல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த வயதான பெரியவர் சபைக்கு வந்து முன்னால உமர் நாயகம் முன்னால வந்து உட்கார்றதுக்கு வெக்கப்பட்டு கடைசியில உட்கார்ந்து இருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை கூப்பிடுறாங்க, போய் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு ஒரு நபரை அனுப்புறாங்க. அந்த வயதானவர்கிட்ட போய் இவர் சொல்றாரு, உங்களை ஜனாதிபதி அமீர் முஃமினீன் கூப்பிடுறாங்க. அவர் ரொம்ப தயங்கி 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 வர்றார். அவர் என்ன நினைக்கிறார், எல்லாம் முன்னாடியும் வச்சு நம்மளை கேவலப்படுத்திட்டா என்ன செய்யறது, என்ன பெரியவரே நீங்க என்ன சாதாரண வேலையா செஞ்சீங்க, ஏன் முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க தெரியுமா என்று சொன்னால் என்னுடைய மானம் மரியாதை என்ன ஆகுறது, தயங்கிக்கிட்டே வர்றாரு. உமர் நாயகம் கூப்பிட்டாரு, கிட்ட வாப்பா, கிட்ட வாங்க. வந்தாங்க, இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க, காதை கொண்டு வந்து என் நாவு கிட்ட வைங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வயதானவர்களே, அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு தான், என் நீங்க மன்னிச்சிடுங்க. இன்னும் ஒன்றையும் தெரிஞ்சுக்குங்க, அமீர் முஃமினீன் எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருப்பாங்களோ, நம்மை பற்றி பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி வெக்கப்பட்டு நீங்கள் எந்த சபைக்கும் வராமல் இருக்க வேண்டாம். அன்னைக்கு என்னோட பேட்ரோல்ல ரோந்து பணியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்திருந்தாங்க கூட, அவங்கள வெளியே நிக்க வச்சுட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஆனால் உள்ள இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை கூட வந்து அவர்கள்ட்ட கூட நான் சொல்லல. அதனால் நீங்கள் வெக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அன்றைய நாளிலிருந்து இன்று வரை நான் யாரிடமும் உங்களுடைய குறை நான் வெளிப்படுத்தவில்லை. அந்த மனிதர் உமர் நாயகத்துடைய காதில் சொன்னாரா, அமீர் முஃமினீன் அவர்களே, என்று நீங்கள் என் வீட்டில் புகுந்த அந்த செயலை பார்த்து விட்டீர்களோ, அன்றைய நாளில் இருந்து நான் அதை தொட்டதே இல்லை, அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். என்ன மாதிரியான வாழ்க்கை சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வலிமார்களுடைய உச்சத்தை அடைந்தவர்கள். ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்வதிலும் குறைகளை மறைப்பதிலும் ஒருவருக்கொருவர் யார் சொல்கிறார் எவர் சொல்கிறார் என்று பார்க்காமல் அல்லாஹ் என்று சொன்னவுடன் அங்கே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம், இவர்கள் தான் மூமின்கள். இந்த மூமின்களை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அவர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா, அவர்கள் எனது நேசர்கள், நான் அவர்களுடைய நேசர்கள், அவர்கள் என்னை உயிரை காண நேசிப்பார்கள், அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எனக்காக வாழக்கூடியவர்கள், என் வார்த்தை கேட்டவுடன் அவர்கள் பயப்படக்கூடியவர்கள், என் வசனத்தை கேட்டவுடன் துடிதுடித்து போகக்கூடியவர்கள், முதன்மையானவர்கள் சஹாபாக்கள். وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ, நபி அவர்களுக்கு வஹி இறங்கி நபி அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம் தரா அயுனுஹும் தஃபீது மினத் தம்,
இந்த சஹாபாக்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடுவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்வளவு அவர்கள் என்னுடைய நேசர்கள். என்னிடமிருந்து வந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அவர்கள் உள்ளம் தாங்காது. அல்லாஹ் இந்த மூமினாக நாம் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறான். கிளாஸ்ல இருக்க எல்லா பிள்ளைகளும் 90க்கு மேல எடுக்கணும்னு தான் டீச்சர் ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, நல்ல படிக்கக்கூடியவன் 4-5 பேர் இருப்பான். அப்ப இந்த நல்ல படிக்கக்கூடியவர்களோடு மீதம் இருக்கக்கூடியவர்களும் ஒன்றாக சேர்ந்து காலை மாலை அவங்க படிக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் உட்கார்ந்து படித்தால் இவர்களும் அந்த நல்ல மதிப்பெண்களை எடுக்கலாம். ஆசிரியருடைய ஆசை இந்த 4 பேரை போல் அத்தனை பேரும் ஆக வேண்டும். ரப்பினுடைய ஆசை அந்த இறை நேசர்கள் போல் எல்லா மூமின்களும் ஆக வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வகூனு மஅஸ் ஸாதிகீன். அந்த உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய வலிமார்களோடு நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அந்த இறை நேசர்களை உங்களோடு நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையா நீங்க ஆக்கிக்கீங்க. அவர்கள் வரலாறுகளை நீங்கள் படியுங்கள். அந்த நல்லடியார்களை நீங்கள் தேடுங்கள். இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹாஷியீன்களுடைய தொழுகைக்காகத்தான் இன்று பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் இருப்பதனால்தான் அல்லாஹ் இன்னும் இந்த உலகத்தை இயக்கத்தில் வைத்திருக்கிறான். நமக்காக அல்லாஹ் வைக்கல, நம் தொழுகைக்காக அல்லாஹ் வைக்கவில்லை. நம்முடைய தான தர்மம், நம்முடைய இபாதத், நம்முடைய நற்செயல்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை இப்படி வாழ வைக்கவில்லை. அந்த நல்லடியார்கள் வலிமார்களுடைய நற்செயல்களுக்காக அல்லாஹ் இன்னும் இந்த உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் அந்த முஃமின்களாக மாறுவதற்கு பாடுபட வேண்டும். எல்லாத்துக்கும் முயற்சிக்கிறோம், வாழ்க்கையில முயற்சிக்கிறோம், அடுத்தடுத்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். 10 வருஷமா ஒருத்தன் ஒரே கம்பெனியில இருந்து ஒரே சேலரி வாங்கி ஒரே பொசிஷன்ல இருப்பதை எவனும் விரும்ப மாட்டான். உலக ரீதியாக நாம் எல்லா முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை தேடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், தியாகம் செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஈமானுடைய விஷயத்தில் நம்முடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? 10 வயசுல தொழுதா மாதிரி ஒரு மனிதர் 30 வயசுல தொழுகிறார். அவர் உள்ளத்தில் எந்த உணர்வும் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர் இன்னும் இஸ்லாத்தில் ஈமானில் 10 வயது நபராகத்தான் இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் வளராத ஒருவரை போன்றவர் தான். எனவே நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடிய இறை நம்பிக்கையாளராக நாம் இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் நம்மில் முயற்சி வேண்டும். நம்முடைய தொழுகைகளில் ஒரு இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும். குர்ஆனினுடைய விளக்கத்தை கொஞ்சமேனும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஜிக்ருகளை, வஸாயிஃப்களை உணர்வோடு நாம் ஓத வேண்டும். அந்த தேட்டம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனுக்கு நெருக்கமானவனாக நான் மாற வேண்டுமே என்ற ஏக்கம் நம்மில் இருக்க வேண்டும். அந்த நல்லோர்கள் நல்லடியார்களை தேடி நாம் செல்ல வேண்டும். அவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எனக்காக வேண்டி, என்னை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு பல்வேறு பாதைகளை நாம் திறந்து விடுவோம். அவர் அதன் மூலம் நல்லோர்களை அடைந்து எனக்காக அவர் உண்மையான முஃமினாக வாழ அவரால் முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மில் முயற்சி தேவை. இறைவன் அதை முழுமையாக ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே அந்த நல்லோர்கள் நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்போம், முன் சென்ற வழிமார்களை அறிவோம், தற்போது வாழக்கூடிய நல்லோர்களை தேடி அவர்களுடைய சுஹபத்தில் வாழ்ந்து அதன் மூலம் அல்லாஹ் விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.